ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க, அதாவது ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரி அளவுகள் எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் அளவுகள் தெளிவாக எடுக்கணும். சரிங்களா? அந்த எடுத்த அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணணும். குறித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பேசிக் அப்படிங்கிறதே நம்மளுக்கு பேக் பார்ட்டு தான். சரிங்களா? அப்போ பேக் பார்ட் அளவுகள் சரியாக இருந்ததுனா தான் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்மளால் சரியாக கட் பண்ண முடியும். ஆக ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே அளவு வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் நார்மல் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நான் லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நினச்சி காய வச்சு நீட்டாக அயர்ன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? எப்பவும் போல் மெட்டீரியலை நீல வாக்கில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும், ஆப்போசிட்டில் இது மாதிரி ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி நீல வாக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ரைட் சைடும் ராங் சைடும் பார்த்துக்கோங்க. ராங் சைடு அப்படிங்கிறது உள்பகுதியில் இருக்கும், ரைட் சைடுங்கிறது மேல் பகுதியில். இதை கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? அளவு ப்ளவுஸில் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? சுருக்கமாக இருந்தால் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 அக்குள் பகுதியிலையும் நம்ம செக் பண்ணுறோம். சரியாக 20 இன்ச் இருக்குது. அப்போ 10 இன்ச் அப்படிங்கிறது நம்ம குறிக்க வேண்டிய அளவு. 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10. சரிங்களா? அதுக்கு மேலே 1.5 இன்ச் தையலுக்கான அளவு. இந்த 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டுடைய சரியான அளவு. அடுத்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்கான அளவையும் இது போல் லைன் போட்டுக்கலாம். அடுத்தது தான் நம்ம பார்க்க வேண்டியது ப்ளவுஸினுடைய உயரம், ஹைட்டு. ஷோல்டர் சென்டரில், சரிங்களா? ஷோல்டரோட சென்டரில் பார்த்துக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கம் டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டாட் நேர் பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு. சரிங்களா? டோட்டலாக 15. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்காக உள்பகுதியில் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேல் பகுதியில் ஷோல்டருக்கு 1/2 இன்ச். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் கீழ்ப்பக்கம் பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக, பேக் பட்டிக்காக. நீங்கள் 2 இன்ச் தேவை அப்படின்னாலும் விடலாம். பட் 2 இன்ச்சில் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்து சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 15 இன்ச்சு. சரிங்களா? நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 15.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவுகள் கம்மியாக வந்ததுனாலும் அதே மாதிரி தான், சரியான அளவு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவில் விட்டுட்டு நம்ம தையலுக்காக மார்க் பண்ண அளவில் லைன் போட்டிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்து நம்ம நெக் விட்த்து பார்க்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடில் மேல் பக்கம் சுருக்கம் இல்லாமல் இது மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து செக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சரியாக நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைக்கிது. இதில் தையலுக்காக அளவுகள் சேர்த்த தேவையில்லை. நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அல்லது நார்மலாக, சரிங்களா, அதாவது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 2.25 இன்ச். சரிங்களா? இதுவே நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச் சரியாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா 2.25. ஒரு சிலருக்கு மட்டும் 3 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? இப்போ நம்ம நெக் விட்த்து, கழுத்து அகலம் 2.5 குறிச்சிட்டோம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா அதே போல் 2.5 இன்ச்சு தான். சரிங்களா? அதுக்கு மேலே தையலுக்காக 3/4 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் சரியான அளவு. அதுக்கு மேலே 3/4 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச். டோட்டலாக நம்ம 3/4 இன்ச்சாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைட்லேயே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயே 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக் விட்த்து, ஷோல்டர், தையலுக்காக டோட்டலாக நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 5.25 இன்ச் வரும். சரிங்களா? பாருங்கள், 5.25 இன்ச் வருது. அந்த 5.25 இன்ச்சு அப்படியே கீழ்ப்பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் ஆம்கோல் நீளம், சரிங்களா, ஆம்கோல் லென்த் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் எவ்வளவு லென்த் இருக்குது, ஆம்கோல் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம குறிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஷோல்டர்லேருந்து இது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பகுதி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சரியான அளவு கிடைக்கும். சரிங்களா? கரெக்டாக அந்த அக்குள் பகுதி நேர் எந்த பாயிண்ட் மேட்ச் ஆகுது, எத்தனை இன்ச்சஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி நம்ம செக் பண்ணும்போது 6 இன்ச் கிடைக்குது.
அப்படி இல்லை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, மேலேருந்து கீழே வந்து இன்ச்சஸ் வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேப் வந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம கீழ்ப்பக்கம் ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தோம் இல்லைங்களா 15 இன்ச்சு. ஆக அந்த 15 இன்ச்சில் சரியாக வச்சுக்கோங்க. அதிலேருந்து நம்ம மேல் பக்கமாக பார்க்கும்பொழுது கரெக்டாக நம்ம ஆம்கோலுடைய தையல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 6 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 6 இன்ச் கிடச்சிருக்கு. இப்போது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணுங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆம்கோல் ஸ்கேல் என்கிட்ட இல்லை, ஃப்ரண்ட் ஸ்கேல் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணி கிராஸ் வைஸில் கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வளைவு போட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணலாம். சரியாக 9 இன்ச் கிடைக்கிது. இப்போது 9 இன்ச் நம்மளுக்கு சரியாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட ஆம்கோல் லென்த்து சரி. சரிங்களா? பாருங்கள், சரியாக 9 இன்ச் இருக்குது. அதாவது இதில் 1/2 இன்ச் எதுக்காக விட்டோம்னா நம்ம ஷோல்டர் தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக வந்து மைனஸ் பண்ணிட்டோம் இந்த 1/2 இன்ச்சை. அதுக்கு கீழே இது மாதிரி நம்ம இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக வந்து செக் பண்ணுறோம், டேப்பை லைட்டாக நகர்த்தி. இப்போ சரியாக 9 இன்ச் இருக்குது. இந்த 9 இன்ச் சரியான அளவுங்கிறதுனால நம்ம லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஒருவேளை அளவுகள் சரியாக வரலைன்னா லென்த்தை வந்து குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ, சரிங்களா, 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பின் கழுத்து உயரம் பார்க்கணும். பின் கழுத்து உயரம் பாருங்கள், இது மாதிரி சென்டர்லேருந்து நம்மளுடைய 15 இன்ச்சை கீழே வச்சுட்டு மேல் பக்கமாக டேப் வைக்கும் பொழுது கிடைக்கும். அல்லது இது மாதிரி கிராஸ் வைஸில் ஷோல்டரோட கார்னர்லேருந்து கிராஸ் வைஸ்லையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டும் நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போது நான் பேக் நெக் அப்படிங்கிறது 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு லென்த்து தேவையோ அவ்வளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் அகலம் அப்படின்னு பார்த்தா மேல் பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வச்சுருக்கோம். கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2.25 வச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்கோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் 2.25 இன்ச்சாக மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு இது மாதிரி லைன் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஃபைனலாக பாருங்கள், இதில் எவ்வளவு அகலம் லென்த் இருக்குது சைடில் அப்படின்னு செக் பண்ணலாம். 9.25 இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் அதிகம்தான். ஆக ப்ளவுஸில் சரியாக இருக்கா, நம்ம அளவு ப்ளவுஸில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1/2 இன்ச் தையலுக்காக போயிடும் இல்லைங்களா, மீதி இருக்கிறத செக் பண்ணும் பொழுது பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக இருக்குது. அளவு ப்ளவுஸ் வந்து குறைவாக இருக்குது, பட் நம்ம மார்க் பண்ணது அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து மேல் பக்கம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சென்டர் ஷோல்டர் நேர் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. என்ன நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடத்து நேர் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணி அந்த மெட்டீரியலை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? நல்லா ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா எண்டிங் வரைக்கும் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த லைட்டாக அந்த கிராஸை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சைடு உயரமும் நம்ம கட் பண்ண போகிற மெட்டீரியலோட சைடு உயரமும் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நெக் பகுதியிலேருந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் வைஸில் லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன் நேர் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் மேல் பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் நேர் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஆம்கோல் ரவுண்டு 2 மேட்ச் ஆன இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி மீத இருக்கிற கிளாத்தை எடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கிராஸ் கட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் வைஸில் வந்து பேக் பார்ட்டை எடுத்து வைக்கணும். இதுவே நேர் கட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரைட் வைஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். சுருக்கம் இல்லாமல் இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மெட்டீரியல் தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக தள்ளி கூட நீங்கள் பேக் பார்ட்டை வந்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவுக்கு வந்து மெட்டீரியல் சரியாக இருக்கா, அதே போல் பட்டிக்கும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து தான்
வந்து மெட்டீரியல் விட்டுட்டு மீதி இருக்கிறத ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஷோல்டரோட கார்னரும் செஸ்ட் ரவுண்ட் கார்னரும் சரியாக இருக்குது. அதே போல் கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங் நேரும் வந்து மெட்டீரியல் சரியாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். வளைவுகள் மட்டும் தேவையில்லை. இந்த ஃபோல்டிங் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். பட் கீழ் வந்து நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம ஃபோல்டிங் லைனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஷோல்டரோட லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். சரிங்களா? சரியான அளவுகளை மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் அளவுகள் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன் கழுத்து உயரம் வந்து எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க, அல்லது கிராஸ் வைஸ்லேயும் எடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். கிராஸ் வைஸில் எடுத்தோன்னா 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் வைஸில் இந்த மாதிரி எடுத்தோன்னா எடுத்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சரியாக நம்மளுக்கு 6.5 இன்ச் இருக்குது. முன் கழுத்து உயரம் 6.5 இன்ச்சு. பட் இவங்க 6.25 இன்ச் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 1/4 இன்ச் வந்து குறைவாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 6.25 இன்ச்சை வந்து மெட்டீரியலில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மேல் பக்கம் எண்டிங்லேருந்து கீழ்ப்பக்கமாக வந்து 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அடுத்து மேல் பக்கம் 2.25 இன்ச் வச்சுருந்தோம். சரிங்களா? கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2.25 வந்திருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம பேக் பார்ட்டில் ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி தானே வச்சோம். அதனால் 2.25 இன்ச்சில் தான் லைன் வருது. இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்பக்கம் வளைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இது மாதிரி லைட்டாக வந்து டெப்த்து எடுத்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணணும். மார்க் பண்ணி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு முன் பக்கத்தில் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். சரிங்களா? ஷோல்டரை விட கீழ்ப்பக்கமாக வர்ற மெட்டீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இந்த வளைவு ஒரு சி மாதிரி ஒரு வளைவு கொடுத்தோம் அப்படின்னா தான் ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். ஃபஸ்ட்டு அடுத்தது இது மாதிரி ஒரு 2 பாயிண்ட் அழகில், அதாவது 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியான அகலத்தில் ஒரு கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே 1/2 இன்ச்சில் தான் நம்ம வந்து ஷோல்டர் தையல் வந்து போட போகிறோம். இதுவும் ஷோல்டர் லூஸ் வர்றதை தடுக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு காரணம். அடுத்து பாருங்கள், இந்த கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட் நேரு நம்ம தையல் எந்த இடத்துல வருமோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் எக்ஸஸாக தான் வருது. நம்ம அளவுகள் வந்து அளந்து பார்க்கும்போது ஏன்னு கேட்டால் நம்ம 1/4 இன்ச் குறைவாக தானே வச்சோம். அதனால் ஒரு 1/2 இன்ச், சரிங்களா, 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வந்து குறைவாக தான் வருது. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் தேவைப்படும். கொக்கிப்பட்டிக்கு நம்மளுக்கு 1/4 இன்ச் தேவைப்படும். மீதம் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். சரியாக நம்ம தையல் எந்த இடத்துல நம்ம தையல் போடணுமோ அந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க. மீதி ஒரு 1/4 இன்ச் சுற்றளவில் இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக 1/4 இன்ச் வந்து வெளியில் வருது இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம 6.5 இன்ச்சுக்கு பதிலாக 6.25 இன்ச் மார்க் பண்ண அந்த அளவு தான். சரிங்களா? இப்போ இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுட்டோம். அடுத்து கீழ்ப்பக்கம் டாட்லேருந்து மேல் பக்கம் சென்டர் ஷோல்டர். இப்போ ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். முன் உயரம், சரிங்களா, முன் உயரம் அப்படின்னு பார்த்தா சரியாக நம்மளுக்கு 12.5 இன்ச் கிடைக்கிது. சரியான அளவு 12.5 ப்ளஸ் மேல் பக்கம் ஷோல்டர் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் பட்டி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 12.5 இன்ச் வந்து சரியான அளவு எடுத்தோம் இல்லைங்களா? 12.5 ப்ளஸ் 1 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 13.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 13.5 இன்ச்சை நம்ம வந்து மெட்டீரியலில் மார்க் பண்ணணும். சரியான அளவு 13.5 இன்ச்சு. அதே போல் தான் ஷோல்டரில் ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா? அந்த லைனில் இருந்து கீழ்ப்பக்கமாக 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனுக்கு மேல்புறமாக நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? எதுக்குன்னு கேட்டால் யோக் பார்ட் பட்டிக்காக போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் அதே போல் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸினுடைய அளவு இப்படி வந்து நம்ம நோட் பண்ணணும் சரிங்களா. இந்த வளைவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து கிராஸினுடைய அளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸில் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த வளைவு பார்த்திங்களா, இந்த வளைவுக்காக தான் இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சரியான கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது 3, ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக இந்த சைடு தையலுக்காக ப்ளஸ் பண்ணி 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபோல்டிங்லேருந்து செக் பண்ணிக்கோங்க. சரியாக பாருங்கள், 1.5 இன்ச், அந்த சைடு 1.5 இன்ச்சும் இந்த சைடு 1.5 இன்ச்சும் டோட்டலாக நம்மளுக்கு 3 இன்ச் கிடைக்கிது சரிங்களா. அந்த 3 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் டாட்டினுடைய அகலம். இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் லைன் இது மாதிரி கிராஸ் வைஸில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த டாட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து அளவுகள் வராது, பட் ஆனால் உள்பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வைஸில் கொஞ்சம் தூரமும், இந்த பெண்டிங்கில் மட்டும் 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது, இல்லைன்னா லைட்டாக நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும் சரிங்களா. இவ்வளோ தாங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வளைவு, நெக்ஸ்ட்டு இந்த 1/4 இன்ச் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வளைவுகள் வந்து சரியாக எடுத்துருக்கணும், 1.5 இன்ச்சில் எடுத்துருக்கணும். அடுத்து இந்த ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சிலையும் நம்ம வந்து ஒரு லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி 2 இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா. அதிகபட்சம் கீழ்ப்பக்கம் தேவையில்லை, மேல் பக்கம் இந்த லைன் எடுத்தால் போதுமான. ரொம்ப வந்து லென்த் அதிகமாக வைக்கிறாங்க, அதாவது முன் கழுத்து உயரம் அதிகமாக கேட்குறாங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் 2 சைடுமே எடுக்கலாம் சரிங்களா. இது மாதிரி பட்டன் சைட்லேயும் எடுக்கலாம், மேல் பக்கம் ஷோல்டர்லேயும் எடுக்கலாம். இது மாதிரி எடுக்கும் பொழுது ஃபால் கண்டிப்பாக வராது, ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா. அடுத்தது இந்த லைனும் வந்து கரெக்டாக இருக்கணும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹைட் வந்து நம்மளுக்கு மாறிடக்கூடாது. அதாவது நம்ம ஷோல்டரில் வந்து கிராஸ் எடுக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு உயரம் வந்து குறைஞ்சிரும். அதனால் கிராஸ்னால் அந்த கரெக்டாக கிராஸ் வைஸில் கட் பண்ணிடுங்க, சென்டரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி சரிங்களா. அதுக்கு மேலே நம்மளுக்கு உயரத்தில் வந்து குறையக்கூடாது, முன் உயரம் வந்து குறையக்கூடாது. அந்த நம்ம என்ன இப்போ எவ்வளோ இன்ச்சஸ் மார்க் பண்ணோன்னா 13, அந்த 13 இன்ச்சஸ் அப்படியே இருக்கணும் சரிங்களா. இந்த டாட் நேரு 2 டாட்லேயும் வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அடுத்து நம்ம செகண்ட் டாட் தேர்டு டாட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடத்துல ஹர்கட் கொடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. டாட் வந்து மாறி பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் அந்த வளைவுலேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் சரிங்களா. ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இது மாதிரி இருந்ததுனா தான் ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். கீழ்ப்பக்கமும் தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கலாம், ஷோல்டர் லூஸ் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா தேவையில்லை சரிங்களா. ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா உங்களோட உடம்பை விட அந்த இடத்துல துணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக அந்த இடத்துல கிளாத்தை வந்து கட் பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக அதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கணும் சரிங்களா. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.